அனைவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த சண்டே ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை நாளில் கூடி வந்திருக்கிறது பெரிய பாக்கியம். அல்லேலூயா. எல்லாம் சந்தோஷமாக இருக்கிறீங்களா? பிரைஸ் லார்ட். இவ்வளோ நேரம் ஆண்டவரை துதிக்கவும் பாடவும் ஆண்டவருடைய நாமத்தை உயர்த்தி ஆராதிக்கவும் ஆண்டவர் உதவி செய்தார். பிரைஸ் லார்ட். இப்பொழுது நாம் தேவனுடைய செய்தியை கேட்கப் போகிறோம். எல்லாம் கவனமாக நாம் ஜெபத்தோடு இருப்போம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இப்பொழுது பாஸ்டர் சாமுவேல் அவர்கள் நமக்கு முன்னால் வந்து கர்த்தருடைய செய்திகளை பகிர்ந்து கொள்வாங்க. நாங்கள் இயேசுவின் நாமத்தில் நம்ம எல்லாரும் கரங்களை தட்டி அவர்களை வரவேற்போம். பிரைஸ் லார்ட். அல்லேலூயா, அல்லேலூயா. எங்களுக்காக ஜெபிக்கிறீங்களா? பிரைஸ். சந்தோஷம். நீங்கள் எங்களை நேசிக்கிறதுனால ஜெபிக்கிறீங்க. ஸ்தோத்திரம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. சரி, ஒரு வசனத்தை வாசிப்போம். இந்த மாதம் நம்முடைய வாக்குத்தத்தம் என்ன? வாசிங்க. புலம்பல் 3:22 வாசிங்க. நாம் நிர்மூலமாகாதிருக்கிறது கர்த்தருடைய கிருபையே, அவருடைய இரக்கங்களுக்கு முடிவில்லை, அவைகள் காலைதோறும் புதியவைகள், மது உண்மை பெரிதா இருக்கிறது. 24 வாசிங்க. கர்த்தர் என் பங்கு என்று என் ஆத்துமா சொல்லும், ஆகையால் அவரிடத்தில் நம்பிக்கை கொண்டிருப்பேன். தமக்கு காத்திருக்கிறவர்களுக்கும் தம்மை தேடுகிற ஆத்துமாவுக்கும் கர்த்தர் நல்லவர். கர்த்தருடைய ரட்சிப்புக்கு நம்பிக்கையோடு காத்திருக்கிறது நல்லது. ஆமென். பிரைஸ் தி லார்ட். இந்த அருமையான வார்த்தைகளுக்காய் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். உண்மையிலே இவ்வளோ நேரம் நான் என்னென்னமோ பேசணும்னு நினச்சேன். கடைசியாக இங்கே வந்த பிறகு தான் இதை பேசுகிறேன். நான் உங்களுக்கு முன்பாக உண்மையை சொல்கிறேன். கர்த்தர் நல்லவர். ஆமென். இந்த வசனங்களை கொண்டு கர்த்தர் நம்மோடு கூட பேசுவார். அல்லேலூயா. இந்த வசனம் சொல்லுது பாருங்க, நாம் நிர்மூலமாகாதிருக்கிறது கர்த்தருடைய கிருபையே. வேதத்தில் நீங்கள் ஆதியாக முதல் வெளிப்படுத்தின விசேஷம் வரை பார்க்கும்போது அநேக பரிசுத்தவான்கள் இருக்காங்க. அல்லையா? அநேக தேவ பிள்ளைகள், அநேக தேவன் உண்டாக்கினவர்கள் எல்லாரும் இருக்கிறாங்க. நம்மளையும் ஆண்டவர் தான் உண்டாக்கினார். அல்லையா? உண்டாக்குனதில் நம்மளை செய்தார், அவர் கரத்தினால் செய்தவர். அல்லையா? சரி பாருங்கள், எல்லா தேவ பிள்ளையுடைய வாழ்க்கையிலும் இந்த பிரச்சனைகள் வருகிறது சாத்தான் கொண்டு வரதில்லை. அல்லையா? பிரைஸ் எல்லாம் எத்தனை பேருக்கு புரியுது? நீ பாடு, பிரச்சனை, வேதனை, என் ஆத்துமாவே ஏன் எனக்குள்ளே தேங்குகிறா, ஏன் எனக்குள்ளே இது எல்லாத்துக்கும் பார்த்தீங்கன்னா ஆரம்பம் முதல் முடிவு வரை நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் காரணம் யார் சொல்லுங்கள்? நாம தான். பிரைஸ் எல்லாம். அல்லையா? அப்படி நாமளே நமக்கு நிறைய பிரச்சனைகளை வருத்தின போதிலும் நாம் நிர்மூலமாகாது இருப்பது, சத்தமாக சொல்லுங்க, அவருடைய கிருபை. அல்லையா? நாம் பண்ணின கூத்துக்கு, நம்ம பண்ண காரியங்களுக்கு நாம் இன்னைக்கு என்ன இருக்கணும்? இல்லாமல் போயிருக்கணும். பிரைஸ் தி லார்ட். ஆனாலும் இன்னும் நிற்கிறோமே, அது அவருடைய கிருபை. இன்னும் உயிரோடு இருக்கிறது அவருடைய கிருபை. அல்லையா? இந்த கைவிடப்பட்ட நிலைமையில தான் பிசாசு நம்மளை ஆளுகை செய்கிறது. பிசாசை ஆளுகை செய்து நம்மளை, அவனுக்கு வேலை என்ன தெரியுமா? நீங்களும் நானும் நிர்மூலமாகணும். பிசாசுக்கு ஒரு ஆசை தான், ஜனங்களை வஞ்சித்து அவன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வந்திருக்கிறான். நீங்களும் நானும் அழிஞ்சு போகிறது ஒரே ஒரு ஆளுக்கு ஆசை, அது பிசாசுக்கு ஆசை. அந்த ஆசையில் நம்மை விட்டு கொடுக்காம இன்றைக்கு நாம் நிர்மூலமாகாமல் இருக்க செய்கிறது நம்முடைய கர்த்தருடைய கிருபை. அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். நிர்மூலம்னா என்ன தெரியுமா? சொல்லுங்க. நிர்மூலம்னா அடி வேறு வரைக்கும் இல்லாமல் அழிந்து போகிறது. அல்லையா? சாதாரண அழிவு இல்லை. நம்ம சொன்னோம்ல, அந்த குடும்பமே இல்லாமல் போச்சு, அந்த காந்தானியே இப்போ இல்லை,
அந்த பரம்பரையே இப்போ இல்லாமல் போச்சுன்னு சொல்கிறோம் தெரியுமா? அது மாதிரி அடி வேறு வேற இல்லாமல் போக செய்கிறது தான் நிர்மூலமாக்குகிறது. ஒன்றும் இல்லாமல் முழுவதையும் அழிக்கிறது தான் நிர்மூலம். பிரைஸ் தி லார்ட். நமக்கு அழிவு வந்து, நமக்கு பிரச்சனை வந்து, பாடு வந்து, கவலை வந்து, கண்ணீர் வந்து, எல்லாம் வந்து, ஆனால் கர்த்தர் நிர்மூலமாக்கலை. கர்த்தர் நம்மை முற்றிலும் அழிக்கல, கர்த்தர் நம்மை முற்றிலும் மறக்கல, கர்த்தர் நம்மை முற்றிலும் கைவிடல. இன்னைக்கும் கர்த்தர் நமக்கு கொஞ்சத்தை மீதியாக வைத்திருக்கிறார். பிரைஸ் தி லார்ட். உங்களுக்கு எனக்கு ஜீவனை தந்து கர்த்தர் வைத்திருப்பது தான் நாம் நிர்மூலமாகாது இருக்கிறோம். பிரைஸ் தி லார்ட். என்றைக்கோ அழிந்து போயிருக்கணும் இல்லையா? என்றைக்கோ இல்லாமல் போயிருக்கணும், ஒன்றும் இல்லாமல் போயிருக்கணும். பிரைஸ் தி லார்ட். மேன்மை பாராட்ட நமக்கு ஒன்றுமே இல்லைங்க. நமக்கு நான் கர்த்தர் அதை தந்தார், இதை தந்தார், அதை செய்தார், இதை செய்தார், நம்ம இழந்தோம். எல்லாத்துக்கும் காரணம் நான் தான். அல்லேலூயா. எல்லா பிரச்சனைக்கும் காரணம் நான் தான். என்னை அழிக்க சாத்தாண்ட கையில் ஒப்பு கொடுத்தது நான் தான். அவன் அழிச்சிருப்பான், ஆனால் கர்த்தர் அழிக்க விடலை. நான் அவரை நோக்கி பார்த்ததுனால என்றைக்கோ ஒரு நாள் நீங்களும் நானும் அவருடைய சமூகத்தில் வந்து கண்ணீரை ஊற்றினபடினால, உங்களுக்காகவும் எனக்காகவும் யாரோ கண்ணீர் விட்டு ஜெபித்தபடினால, நமக்கா யாரோ திறப்பின் வாசல்ல நின்றபடினால, அந்த ஜெபத்தை நம்முடைய கர்த்தர் கேட்டபடினால இன்றைக்கு நீங்களும் நானும் நிர்மூலமாகாது இருக்கிறோம். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். நீங்களும் நானும் ஆராதிக்கிற தேவன் சர்வ வல்லமையுள்ள தேவன். அவருடைய கரத்திலிருந்து ஒருவரும் உங்களையும் என்னையும் பறித்து கொண்டு போக முடியாது. காரணம், நீங்களும் நானும் கர்த்தருடைய பிள்ளைகள். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நம்மை எவ்வளவுதான் பிசாசு நிர்மூலமாக்க நினைச்சாலும் கர்த்தர் நம்மளை நிர்மூலமாக்கவில்லை. அதான் இந்த வசனம் சொல்லுது. எரேமியா தீர்க்கதரிசியின் புலம்பல் இது. எரேமியா தீர்க்கதரிசி யூதா ராஜாக்களுடைய காலத்தில் அவர் தீர்க்க தரிசனம் சொல்கிறார். வாசிங்க எரேமியா 1ஆம் அதிகாரம் எடுத்துக்கொள்ளுங்க. எரேமியா 1ஆம் அதிகாரத்தில் வாசிங்க 1லேருந்து. பென்யமீன் தேசத்தில் உள்ள ஆனதோத் ஊரில் இருந்த ஆசாரியர்கள் ஒருவனாகிய இல்கியாவின் குமாரன் எரேமியாவினுடைய வசனங்கள். ஆமோனுடைய குமாரனாகிய யோசியா என்கிற யூதாவுடைய ராஜாவின் நாட்களில் அவன் அரசாண்ட 13ஆம் வருஷத்தில் இவனுக்கு கர்த்தருடைய வார்த்தை உண்டாயிற்று. பாருங்க, அந்த யூதா ராஜாக்களுடைய நாட்களில் இவருக்கு வார்த்தை உண்டாயிற்று. அப்புறம் யோசியாவின் 5ஆம் வசனத்தை வாசிங்க. நான் உன்னை தாயின் வயிற்றில் உருவாக்கும் முன்னே உன்னை அறிந்தேன். தாயின் வயிற்றில் உருவாக்கும் முன்னே உன்னை அறிந்தேன். பிரைஸ் தி லார்ட். பாருங்க, உங்களையும் என்னையும் கர்த்தர் எப்போ அறிந்தாரா? சொல்லுங்க. தாயின் வயிற்றில் உருவாவதற்கு முன்பாகவே கர்த்தர் அறிந்தார். எத்தனையோ பிள்ளைகள் இன்றைக்கு தாயின் வயிற்றில் உருவாகி அழிக்கப்பட்டு போகிறார்கள். அல்லேலூயா. இங்க இருக்கிற நம்ம எத்தனையோ பேர் தாயின் வயிற்றில் அழிந்து போயிருக்க வேண்டியவர்கள். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஆனாலும் இன்னைக்கு இங்கே இருக்கிறது கர்த்தருடைய கிருபை. அல்லேலூயா. காரணம் என்ன தெரியுமா? தாயின் வயிற்றில் நீங்களும் நானும் உருவாவதற்கு முன்பாகவே அவர் நம்மை அறிந்திருந்தார். அல்லேலூயா. அடுத்து வாசிங்க. நீ கர்ப்பத்திலிருந்து வெளிப்படும் முன்னே நான் உன்னை பரிசுத்தம் பண்ணி உன்னை ஜாதிகளுக்கு தீர்க்கதரிசியாக கட்டளை. பாருங்க, நம்முடைய கர்ப்பத்திலிருந்து வெளிப்படும் முன்பாக நாம் எப்படி பிறந்தோம்? சொல்லுங்க. பரிசுத்தப்படுத்தப்பட்டு பிறந்திருக்கிறோம். அல்லேலூயா. உலகத்தில் பிறக்கிற ஏதாவது பிள்ளைகள் பாவம் செய்தா? இல்லை. ஆனால் பிறக்கும்போது நம்முடைய பெற்றோர்களுடைய பாவம் நமக்கு உள்ள வருது. அல்லேலூயா. ஆனால் ஆண்டவர் நம்மளை எப்படி தான் உண்டாக்குனாராம்? பரிசுத்தமாக தான் உண்டாக்கினார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அதனால தான் இந்த பிற்காலங்களில் நம்ம பாவம் செஞ்ச போதும், அவரை விட்டு தூரம் போன போதிலும், அவரை மறுதலித்த போதிலும், அதற்குரிய தண்டனையாய் நம்மேல பிசாசின் ஆளுகை வந்த போதிலும், நம்மை சத்துருடைய கையில் ஆண்டவர் ஒப்பு கொடுத்த போதிலும் முற்றிலும் நம்மை அழிக்கவில்லை. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. தொடர்ந்து நீங்கள் கீழே வாசிங்க. இல்லை, நீங்கள் 2வது இதுக்கு வாங்க. 2வது அதிகாரத்தில் 13 வாசிங்க. என் ஜனங்கள் 2 தீமைகளை செய்தார்கள். ஜீவ தண்ணீர் ஊற்றாகி என்னை விட்டு விட்டார்கள். தண்ணீர் நிற்காத தொட்டிகளாகிய வெடிப்புள்ள தொட்டிகளை தங்களுக்கு வெட்டி கொண்டார்கள். ஆமென். அல்லேலூயா. பாருங்க, என்ன செய்தாங்களாம்? ஜனங்கள் ஜீவ தண்ணீர் ஊற்றாகி அவரை என்ன செய்தாங்க? விட்டுட்டு தண்ணீர் நிற்காத திறப்புள்ள தொட்டிகளை தங்களுக்கு வெட்டி கொண்டார்கள். பிரைஸ் தி லார்ட்.
ஹல்லேலூயா. ஏன் யூதாவுக்கு இந்த சிறையிருப்பு வந்தது? ஏன் யூதா பாபிலோன் ராஜா சிறைபிடித்து கொண்டு போனான் என்றால் அவர்கள் தேவனை மறந்தார்கள். ஹல்லேலூயா. தேவனை மறக்கும்போது, ஜீவ தண்ணீர் ஊட்டாகிய கர்த்தரை நாம் விட்டு விலகும்போது, பிரயோஜனம் இல்லாத, ரட்சிக்க திராணி இல்லாத மற்ற பிற தெய்வங்களை நாம் சார்ந்து கொள்ளும் போது, நன்றாய் தெரிந்து கொள்ளுங்க, நாமும் சத்துருடைய கையில் ஒப்பு கொடுக்கப்படுவோம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இல்லையே, நாங்கள் அந்நிய தெய்வத்தை ஆராதிக்கலையே, நாங்கள் இயேசுவை தானே ஆராதிக்கிறோம். எப்படி ஆராதிக்கிறோம்? ஹல்லேலூயா. எத்தனை பேர் உண்மையாக சொல்ல முடியும், நான் கர்த்தருடைய வார்த்தையின்படியே கர்த்தரை ஆராதிக்கிறேன் என்று சொல்லி? ஹல்லேலூயா. சொல்லுங்க. ஹல்லேலூயா. எத்தனை பேர் சொல்ல முடியும்? ஆவியோடு உண்மையோடு எத்தனை பேர் கர்த்தரை தொழுது கொள்ளுகிறோம்? பரிசுத்தமாக எத்தனை பேர் கர்த்தரை தொழுது கொள்ளுகிறோம்? எத்தனை பேர் கர்த்தருடைய சமூகத்தை பேரின்பமாய் கருதுகிறோம்? ஆமென். இன்னைக்கு தள்ளி தள்ளி கொண்டு வர வேண்டியதாக இருக்குது. கூப்பிட்டு கூப்பிட்டு கொண்டு வர வேண்டியதாக இருக்குது. மெசேஜுக்கு மேலே மெசேஜ் போட வேண்டியதாக இருக்கிறது. ஆமென். நம்ம ஊரில் ஒரு பழமொழி சொல்லுவாங்கள்ல, தள்ளி தள்ளி பழுக்க வச்சா அந்த பழத்தில் என்ன இருக்காது? டேஸ்ட் இருக்காது. தானாக பழுக்கிற பழத்துக்கு என்ன இருக்கும்? சுவை அதிகமாக இருக்கும். நீங்கள் தானாய் கர்த்தரை ஆராதிக்கும்போது, நீங்கள் தானாய் ஆண்டவரை நேசிக்கும்போது, நீங்கள் உண்மையாய் கர்த்தருக்கு கீழ்ப்படியும் போது உங்கள் சுவையிலே தேவன் பிரியப்படுவார். அல்லேலூயா. நீங்கள் கனி உள்ளவர்களாய் மாறுவீர்கள். நீங்கள் மிகவும் விரும்பப்படத்தக்கவர்களாய் மாறுவீர்கள். கர்த்தர் உங்களை நேசிப்பார். அல்லேலூயா. இது தள்ளி தள்ளி கொண்டு வரணும். அவரே சொல்லியிருக்கார், அன்பின் கயிறுகளால் உங்களை நான் என்ன செய்தேன்? கட்டி இழுத்தேன். கர்த்தர் நம்மை ஒவ்வொரு நாளும் கட்டி இழுக்கிறார். பிள்ளைகளோடு போராட்டம், மனைவியோடு போராட்டம், கணவனோடு போராட்டம். வாங்க கோயிலுக்கு வாங்க, வாங்க கோயிலுக்கு போவோம், வாங்க சர்ச்சுக்கு போவோம். வேண்டாம், நீ வேணா போ, நான் வரமாட்டேன். அல்லேலூயா. வேதம் தெளிவாய் சொல்லுது, என் ஜனங்கள் 2 தீமைகளை செய்தார்கள். ஜீவ தண்ணீர் ஊட்டாகிய என்னை விட்டு விட்டார்கள். எத்தனை பேர் இன்றைக்கு தேவனை விட்டு விட்டு கடமைக்காக வந்து ஆலயத்தில் இருக்கிறோம்? விருப்பம் இல்லாமல் எத்தனை பேர் வந்து இருக்கிறோம்? ஏதோ போகலைன்னா பாஸ்டர் கேட்பாரே, சிஸ்டர் கேட்பாங்களே, போகலைன்னா ஆண்டவர் தண்டிச்சிருவாரோ, போகலைன்னா ஆண்டவர் எனக்கு இதை தரமாட்டாரோ, போகலைன்னா எனக்கு இது நன்மை நடக்காதோ, என் வாழ்க்கை ஆசீர்வாதமாய் மாறாதோ, என் வாழ்க்கையில் நஷ்டம் வந்துடுமோ, என் வாழ்க்கையில் சாபம் வந்துடுமோன்னு பயந்து எத்தனை பேர் வந்திருக்கீங்க? உண்மையை சொல்லுங்க, எத்தனை பேர் உண்மையாய் முழு இருதயத்தோடு ஆவியோடு உண்மையோடு கர்த்தரை ஆராதிக்க வந்திருக்கீங்க? பிரைஸ் தி லார்ட். வேதம் தெளிவாய் சொல்லுது பாருங்க, 2 தீமைகளை செய்தார்கள். என்ன செய்தாங்க? ஜீவ தண்ணீர் ஊட்டாகிய என்னை விட்டு விட்டாங்க. நீ கர்த்தரை விட்டுட்டு கர்த்தருடைய ஆலயத்தில் வந்து எந்த பிரயோஜனமும் இல்லை. அல்லேலூயா. வரலாம், கர்த்தருடைய ஆலயத்தில் வரலாம், ஆராதிக்கலாம், பாட்டு பாடலாம், நல்லா நடிக்கலாம், பரிசுத்தவானா காட்டலாம், வெள்ளையும் போடலாம், என்ன வேணாம் போடலாம். ஆனால் கர்த்தர் இல்லைன்னா வேதம் சொல்லுது, நீ தீமை செய்தாய். அல்லேலூயா. நீ கர்த்தரை விட்டு விட்டு கர்த்தரை ஆராதிப்பேனா நீ நன்மை செய்யல, நீ தீமை செய்து கொண்டிருக்கிறாய். அல்லேலூயா. தீமை செய்தா சத்துரு வருவான். அல்லேலூயா. உன் வீட்டுக்கு மேலே கழுகு பறக்கும். அல்லேலூயா. வேதம் சொல்லுது, பிணம் எங்கேயோ அங்கே கழுகுகள் வந்து கூடும். பிரைஸ் தி லார்ட். எனக்கு ஏன் பிரச்சனை? ஏன் யூதாவுக்கு பிரச்சனை? ஏன் அடிமைத்தனம்? ஏன் சத்துரு வருகிறான்? ஏன் அடிமைப்படுத்துகிறான்? காரணம், கர்த்தரை விட்டு விட்டார்கள். அல்லேலூயா. அல்லேலூயா. சொல்லுங்க, எத்தனை பேர் சொல்ல முடியும், ஆண்டவரே நான் உண்மை விட்டுட்டு ஆண்டவரே என்னை மன்னின்னு எத்தனை பேர் உண்மையாக சொல்ல முடியும்? அல்லேலூயா. அவர் இரக்கமுள்ள தேவன்க, அவர் உண்மை உள்ளவர். வேதம் சொல்ல அவருடைய இரக்கங்களுக்கு சத்தமா சொல்லுங்க, முடிவே இல்லை. அவருடைய அன்புக்கு அளவே இல்லை. அவருடைய கிருபை இன்னைக்கும் புதியதா இருந்தபடினால்தான் நான் நிர்மூலமாகல, என் குடும்பம் நிர்மூலமாகல, என் கணவன் நிர்மூலமாகல, என் பிள்ளை நிர்மூலமாகல, என் மனைவி நிர்மூலமாகல. எங்க குடும்பங்கள் இன்னைக்கு நிற்க காரணம் என் தேவனுடைய கிருபை. உஷாந்தா ராகாபாலபா. கர்த்தர் நல்லவர்ங்க. அவர் நீங்களும் நானும் நல்லவனா இருந்ததுனால அல்ல, அவர் நல்லவரா இருந்தபடினால அவருடைய கிருபை நம்மை விட்டு விலகவில்லை. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா.
நம்மளை உண்டாக்கினதற்காக நம்முடைய தேவன் மனஸ்தாபப்படக்கூடாது. நீங்களும் நானும் உண்டாக்கப்பட்டதற்கு ஒரு நோக்கம் உண்டு. கர்த்தர் சொன்னார், இதோ இந்த ஜனங்களை நான் எனக்கென்று ஏற்படுத்தினேன், இவர்கள் என் துதியை சொல்லி வருவார்களாக என்று சொல்லி. பிரைஸ் தி லார்ட். கர்த்தரை ஆராதிக்க, கர்த்தரை துதிக்க அவரால் உண்டாக்கப்பட்ட அவருடைய கரத்தின் கிரியைகளாகிய நாம் அவரை மறந்து அவரை விட்டு தூரம் போனால் நாம் தீமையை செய்து கொள்ளுகிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எப்போ நாம் கர்த்தரை விட்டு தூரம் போயிட்டோமோ தெரிஞ்சிடுங்க, நம்ம மேலே தீமை வரும். ஹல்லேலூயா. ஆனால் நம்முடைய தேவன் நல்லவர். வேதம் சொல்லுது, அவர் தீமையை பார்க்க மாட்டாத சுத்த கண்ணர். ஹல்லேலூயா. ஏன் தெரியுமா நாம் நிர்மூலமாகல? அவர் தமக்கு வருகிற தீமையை பார்க்க நம்முடைய தேவன் விரும்பவில்லை. நாம் அழிகிறதை பார்க்க தேவன் விரும்பவில்லை. நாம் அடிமைத்தனத்தில் அழிந்து போவதை கர்த்தர் விரும்பாதபடியினால இன்றைக்கு நீங்களும் நானும் உயிரோடு இருந்து எந்த இடத்துல எப்படி இருக்கிறோமோ தெரியாது. ஆனால் கர்த்தரை ஆராதிக்கக்கூடிய ஒரு கிருபையை தேவன் நமக்கு தந்ததோட கிருபை. பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. நம்முடைய தேவன் உயிரோடு இருக்கிறார். என் ஆத்துமாவே தேங்காதே சொல்லுங்க, எனக்குள்ள கயங்காத, அந்த தேவனை நோக்கி காத்திரு. நீங்க நம்புவது அவராலே வரும். அவர் கைவிட மாட்டா, அவர் நிர்மூலமாக்க மாட்டா, அவர் முற்றிலும் அழிக்க மாட்டா. இன்னும் ஒரு கொம்பை, ஒரு கொப்பை கர்த்தர் இஸ்ரவேலுக்காய் வைத்தது போல அவரை நம்புகிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளுக்கும் கொப்பை கர்த்தர் வைத்து வைத்திருக்க காரணம் அவருடைய இரக்கங்களுக்காய். ஹல்லேலூயா. என் தேவன் நம்மை வைத்திருக்கிறதுக்கு காரணம் நாம் இல்லைங்க, அவர்னால. ஹல்லேலூயா. என் தேவன் நல்லவராக இருக்கிறபடினால, நீங்களும் நானும் ஆராதிக்கிற தேவன் இரக்கமுள்ளவராக இருக்கிறபடினால, அவர் கிருபை உள்ளவராக இருக்கிறபடினால, அவருடைய அன்பு அளவற்றதாக இருக்கிறபடினால இன்றைக்கு நீங்களும் நானும் இங்கே உயிரோடு இருக்கிறோம். ஹல்லேலூயா. வாசிங்க அதே அதிகாரத்தில், 2ஆம் அதிகாரத்தில் வாசிங்க, 21 வாசிங்க. நான் உன்னை முற்றிலும் நற்கனிதரும் உயர்குல திராட்சை செடியாக நாட்டினேன். ஆமென். கர்த்தர் நம்மளை எப்படி நாட்டினார் சொல்லுங்க? உயர்ந்த, ஆமென், நற்கனிதரும் உயர்குல திராட்சை செடியாய் நாட்டினார். பிரைஸ் தி லார்ட். எத்தனை பேர் சொல்றீங்க, கர்த்தர் என்னை உண்டாக்கினபடியே, கர்த்தர் என்னை உருவாக்குனதின் நோக்கத்தின்படியே நான் அவருக்கு பிரியமானவனா இன்றைக்கு இருக்கிறேன் என்று எத்தனை பேர் சொல்றீங்க? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எப்படி உண்டாக்குனாராம்? முற்றிலும் உயர்குல நற்கனி தரும் திராட்சை செடியா. நம்மளை கொஞ்சம் அப்படி இப்படி இல்லை, முற்றிலும் உயர்குல. பிரைஸ் தி லார்ட். முழுவதுமாய், சம்பூர்ணமாய், குறையற்றதாய், பரிபூர்ணமாய் கர்த்தர் நம்மை உண்டாக்கினார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கவலைப்படாதீங்க, நான் ஹைட்டாக இருக்கிறேன், நான் குள்ளமாக இருக்கிறேன், எனக்கு அறிவில்லை, எனக்கு படிக்கலை, எனக்கு பேச தெரியாது, ஞானம் இல்லை, கருப்பாக இருக்கிறேன், வெள்ளையாக இருக்கிறேன். சிலவங்களுக்கு வெள்ளையாக இருக்கிறது குறித்து கவலை. பிரைஸ் தி லார்ட். கவலைப்படலை, நியாயம் இருக்குது. வெள்ளை வந்து ஒரு கலரே இல்லை, அப்படி தானே? கருப்பு தான் கலர் அப்படின்னு நாங்கள் சொல்லிக்கிடுவோம். ஹல்லேலூயா. ஏன்னா வேறு வழி இல்லை. ஹல்லேலூயா. என்னையும் டேவிஸையும் தொட்டு பொட்டு வைக்கலாம், அந்த அளவுக்கு நாங்கள் கலராக இருக்கிறோம். அது கர்த்தர் எங்களுக்கு கொடுத்த பாக்கியம். அல்லேலூயா. சிலவங்க வெள்ளையாக இருக்காங்க, வெள்ளையை தொட்டு பொட்டு வைக்க முடியாது. ஆமே, நாங்கள் சிறந்தவர்கள். அல்லேலூயா. அப்படி இல்லைங்க, எல்லாரையும். அல்லேலூயா. நீ கருப்பாக இருந்தாலும், நீ வெளுப்பாக இருந்தாலும், நீ உயரமாக இருந்தாலும், நீ குள்ளமாக இருந்தாலும், நீ குண்டாக இருந்தாலும், நீ மெலிஞ்சிருந்தாலும், கர்த்தர் உன்னை முற்றிலும் உயர்குல திராட்சை செடியாய் ஒரு பழுது இல்லாமல் உண்டாக்கினார். அல்லேலூயா, அல்லேலூயா. அதனால் இன்னைக்கு குண்டா இருக்குங்களை போய் பார்த்து கேட்காங்க, எந்த கடையில் அரிசி வாங்க நான். அல்லேலூயா. அது அவருக்கு சித்தம். ஒருத்தங்களை குண்டா வச்சுருக்கிறாரு, ஒருத்தவங்களை ஒல்லியா வச்சுக்க. அதனால் ஒல்லியாக இருக்கவங்கள பார்த்து போய் சொல்லுவாங்க, என்ன ஒன்று நோயா, சுகரா, எதுவும் பிரச்சனை, ஏன் இப்படி மெலிஞ்சிட்டு போகிற அப்படின்னு கேட்காதீங்க. இது கர்த்தர் நாட்டின விருட்சங்கள். அல்லேலூயா. எப்படி? உயர்குல திராட்சை செடியாய், நற்கனி தரும் திராட்சை செடியாக உண்டாக்குனது யாரு? கர்த்தர். ஹல்லேலூயா. எப்பா என்னை தான்ப்பா கொஞ்சம் சந்தோஷமான வார்த்தையை சொல்லியிருக்கான். குண்டாக இருந்தாலும் பரவாயில்ல, இனி ஹல்லேலூயா, இனி ஒல்லியாக இருந்தாலும் பரவாயில்ல, இனி கலராக இருந்தாலும் பரவாயில்ல, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், கர்த்தர் தான் நாட்டினார். கொஞ்சம் உடம்பையும் கவனிங்கப்பா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென்.
அது இன்னொரு நாள் பேசலாம். அதை பற்றி இன்றைக்கி அதை பற்றி தான் பேசணுன்னு வந்தேன். எனக்கு கர்த்தர் எங்கே கூட்டு வந்துட்டார். அல்லையா? பாருங்கள் எப்படி நாட்டினாராம். முற்றிலும் நற்கனி தரும். மோசமான கனி இல்லை, நம்மிடத்திலிருந்து வெளிப்படுற கனிகள் எப்படி இருக்கணும் சொல்லுங்க? நற்கனியாக இருக்கணும். அல்லையா? தேவ பிள்ளைகளிடந்து வெளிப்படுற கனி நற்கனியாக தான் இருக்க முடியும். உங்ககிட்ட இருந்து என்கிட்ட இருந்து நற்கனி வெளிப்படலை, நல்ல குணம் வெளிப்படலை, நல்ல கிரியை வெளிப்படலை, நல்ல காரியங்கள் வெளிப்படலைன்னா நீங்களும் நானும் கர்த்தரால் நாட்டப்பட்டவர்கள் அல்ல. அல்லேலூயா. எத்தனை பேர்ட்டு நல்ல குணங்கள் வெளிப்படுது. அல்லேலூயா. வேதம் சொல்லுது, கிறிஸ்து இயேசுவில் இருந்த சிந்தை உங்களிலும் உண்டாயிருக்க கடவது. அல்லேலூயா. அவருடைய திவ்ய சோபத்துக்கு பங்குள்ளவர்களாக இருக்கும்படி நம்மை கர்த்தர் அழைத்திருக்கிறார். அல்லேலூயா. எப்படி இருக்கு நம்முடைய சோபம் சொல்லுங்க? சொல்லுங்க, எப்படி இருக்குது? இப்போதான் கொஞ்சம் முன்னாடி நல்லா பேசினா, இப்போ திருப்பி அங்கே வந்துட்டானே. கொஸ்டின் கேட்கே இவனுக்கு வேலையாக போச்சு. வேறு ஒன்றும் இல்லைங்க, நீங்களும் நானும் ரட்சிக்கப்படணும், அவ்வளோதான். அல்லேலூயா. ஏசப்பா வரும்போது இந்த சபை காணப்படணும், இந்த சபை எடுத்துக்கொள்ளப்படணுங்க. ஒருத்தர் கூட விடுபட்டு போகக்கூடாது. நம்ம விடுபட்டு போனோம்னா பிரயோஜனம் இல்லை. நம்ம விடுபட்டு போனோம்னா கர்த்தரை ஆராதித்து இவ்வளோ நாளும் ஆராதித்து வீணாக போயிடும். நீங்கள் நானும் ரட்சிக்கப்படுங்கிற ஒரே ஆசையினால தான் திரும்பவும் இப்படியே பேசிகிட்டு இருக்கேன். அல்லேலூயா. அல்லேலூயா. எத்தனை பேர் சொல்கிறீங்க கர்த்தருக்குரிய அந்த திவ்ய சோபத்துக்கு பங்குள்ள நான் என்ன மாற விரும்புகிறேன்? அல்லேலூயா. அல்லேலூயா. அநேக வேளையில் கேட்குறேன்ல, ஆண்டவரை உண்மை போல் என்ன மாற்றுன்னு சொல்கிறேன்ல. எத்தனை பேர் அதற்கான முயற்சி எடுத்துருக்கிறோம்? அல்லேலூயா. பாருங்கள், ஆண்டவர் சொல்கிறார் பாருங்கள், நற்கனி எத்தனை பேர் வந்து வெளிப்படுது சொல்லுங்கள்? நல்ல கனி. ஏன் தெரியுமா? நல்ல கனி கொடுக்கலன்னா என்ன ஆகும்? என்ன சொல்லுங்கள்? நல்ல கனி கொடுக்கலன்னா என்ன ஆகும்? வெட்டி போட்டுருவாருங்க. வெட்டி போட்டார், ஆனாலும் வேற விட்டு வச்சிருக்கிறார், முழுவதும் நிர்மூலமாக்கல. அல்லேலூயா. வெட்டினது உண்மை. இன்னைக்கு வந்திருக்க பிரச்சனைகள் காரணம் கர்த்தர் நம்மளை வெட்டி இருக்கிறாரு, அதை உணர்ந்து கொள்ளுங்க. ஆனால் இன்னும் வேறு உள்ள இருக்கு. அல்லேலூயா. நிர்மூலமாக்கல, முழுவதும் அழிக்கல, முழுவதும் பிடுங்கி போடல, முழுவதும் எரித்து விடல. கர்த்தர் இன்னும் நமக்கு வேற வைத்திருக்கிறார். பிரைஸ் தி லார்ட். நல்ல கனி கொடாத மரங்கள் எல்லாம் வெட்டுண்டு அக்கினியில் போடப்படும். அல்லேலூயா. எத்தனை பேர் நல்ல கனி கொடுக்க ஆயத்தமாக இருக்கிறீங்க? அல்லேலூயா. எத்தனை பேர் இயேசுவை போல மாற ஆயத்தமாக இருக்கிறீங்க? வேதம் சொன்னது, இந்த ஒரே அப்பத்தில் பங்கு பெறுகிற நாம ஒரே அப்பமும் ஒரே சரீரமா இருக்கிறோம். தேவ பிள்ளைகளை, நீங்களும் நானும் கர்த்தருடைய அப்பத்தில் பங்கு பெற நாம் எல்லாம் ஒரே சரீரமும் ஒரே அப்பமும். அப்பம்னா என்ன? அடுத்தவங்களுக்கு பிரயோஜனம் உள்ளதாய். இயேசு இந்த பூமியில் வந்தது நீங்களும் நானும் பிரயோஜனப்பட. இயேசு இந்த பூமியில் வந்து தன்னுடைய சரீரத்தை கொடுத்தது நீங்களும் நானும் உயிர் பெற. தேவ பிள்ளைகள் இந்த பூமிக்கு உப்பா இருக்கணும். இந்த பூமியில் நாம் சந்திக்கிற ஒவ்வொரு மனுஷர்களுக்கும் ஒவ்வொரு ஜனங்களுக்கும் நீங்களும் நானும் பிரயோஜனமுள்ள ஒரு அப்பமாய் மாறணும். அல்லேலூயா. முற்றிலும் நற்கனி கொடுக்கிறவர்களாய் நாம் மாறணும். அல்லேலூயா. ஆனால் நாம் எப்படி இருக்கிறோமா? வாசிங்க. நீ எனக்கு காட்டு திராட்சை செடியின் ஆகாத கொடிகளாய் மாறி போனது என்ன? அல்லேலூயா. அல்லேலூயா. அவர் நம்மளை எப்படி உருவாக்கினார்? முற்றிலும் நற்குல உயர்குல நற்கனி தரும் திராட்சை செடியா நாட்டினார். ஆனால் நாம் எப்படி ஆயிட்டோமா? சொல்லுங்க, யார் சொல்றா? இது யார் சொல்றா? ஆண்டவர் சொல்றார். தீர்க்க தரிசனமா சொல்றார். தீர்க்கதரிசி சொல்றாரு. நீ எப்படி ஆயிட்ட? காட்டு செடியின், பாருங்க, காட்டு திராட்சை செடியின் ஆகாத கொடிகளாய். ஆகாத கொடினா என்ன தெரியுமா? நம்மகிட்ட வர கனி ஒன்றும் தேவனுக்கு என்ன இல்லை, பிடிக்கல. கசப்பான கனி கொடுக்குறோம், நல்ல கனி யாருமே கொடுக்கல. அப்போ நல்ல கனி கொடுக்கலன்னா என்ன? வெட்டப்படுவோம். அல்லேலூயா. வெட்டப்படுவோம். நல்லா தெரிஞ்சிடுங்க,
நல்ல கனி கொடுக்கலன்னா வெட்டப்படுவோம். ஆரம்பத்தில் நல்ல கனி கொடுத்தோம், ஆரம்பத்தில் நல்லா ஜெபித்தோம், ஆரம்பத்தில் நல்ல உபவாசம் இருந்தோம், ஆரம்பத்தில் வைராக்கியமாக இருந்தோம், ஆலயத்தில் வந்து கர்த்தருக்குன்னு உற்சாகமாக இருந்தோம். இப்போ போக போக பழகி போய் உறக்கம் வருது. அல்லேலூயா. உறக்கம் வருதா இல்லையா சொல்லுங்க. ஆமேன். உறக்கம் வந்தா இல்லையா? இன்னைக்கு பார்த்துருக்கான் போல இருக்கு. அப்படி இல்லை பார்த்துட்டு இருந்தான். எப்படி இப்படி பார்த்தான்? கடவுளை எங்களை சுற்றி கண்ணை தந்துருக்குற. அல்லேலூயா. இப்போ என்ன வருது? ஆலயத்தில் வந்தால் என்ன வருது? உறக்கம் வருது. ஏன் தெரியுமா? ஆரம்பத்தில் நல்ல கனி, ஆரம்பத்தில் உற்சாக பலி, ஆரம்பத்தில் உறக்கமே வரல. ஆண்டவர் மேலே தாகம் இருந்தது, ஆண்டவர் மேலே ஒரு ஏக்கம் இருந்தது, ஆண்டவர் மேலே ஒரு பாசம் இருந்தது, ஆண்டவர் மேலே ஒரு அன்பு இருந்தது. இந்த அன்பு தணிந்து போக போக யார் வந்துட்டா? திருப்பி சாசு வந்துட்டார். அல்லையா? திருப்பி சாசு வந்தோடனே என்ன ஆயிடுச்சு? என்ன ஆயிடுச்சு? கண்ணெல்லாம் சொக்கிடுது. காலையிலே சிக்கன் கறியும் தோசையும் கொடுத்தா எப்படி உறக்கம் வராது? மட்டனும் தோசையும் தின்ட்டு வந்தால் எப்படி உறக்கம் வராது? அல்லையா? பீஃபா சரி ஏதோ ஒன்று. அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். புரியுதா நான் சொல்கிறது? ஏன் தெரியுமா உறக்கம் வருது? அந்த ஆரம்பத்தில் இருந்த அன்பு இல்லைங்க இன்னைக்கு. அந்த ஆரம்பத்தில் இருக்க நல்ல குணம் என்கிட்ட இப்போ இல்லை, நல்ல கனி என்கிட்ட இல்லை. இப்போ நான் இப்போ எப்படி இருக்கேன்னா ஆகாத திராட்சை செடியின் கொடியாக மாறிட்டேன். அல்லேலூயா. இன்னி அவர் வெட்டாமல் இருக்கிறது பெரிய பாக்கியம். அல்லேலூயா. இன்னி நம்மளை தூக்கி தூர போடாமல் வச்சுருக்கேன் தெரியுமா? அதுதாங்க அவருடைய கிருபை. அல்லேலூயா. இங்கே வர தகுதி இல்லாத நம்மை இங்கே கொண்டு வைத்திருப்பது கர்த்தருடைய கிருபை. இன்னைக்கு வாழுகிற வாழ்க்கைக்கு தகுதி இல்லாத நம்ம இந்த வாழ்க்கையை தந்தது அவருடைய கிருபை. நீங்கள் இருக்கிற பொசிஷனில் உங்களை வைத்திருக்க கர்த்தருடைய கிருபை. கர்த்தர் உங்களுக்கு கொடுத்த உயர்வு, கர்த்தர் கொடுத்த கிருபை, கர்த்தர் உங்களுக்கு கொடுத்த ப்ரமோஷன், கர்த்தர் உங்களுக்கு கொடுத்த கிருபை. இந்த கிருபையில நிலைத்திருந்தீங்கன்னா வெட்டி போடப்படாது இருப்பீர்கள். அல்லேலூயா. இன்னும் வெட்டலைங்க. காரணம் அவருடைய அன்பு பெரியது, அவருடைய இரக்கம் பெரியது, அவருடைய தயவு பெரியது. அவர் மாறுவதே இல்லை. அவர் மட்டும் நம்மளை மறந்துட்டாருன்னா பிசாசு வந்துடுவாங்க. பிசாசுக்கு இடம் கொடுக்காதீங்க. ஆகாத திராட்சை செடியின் ஆகாத கொடிகளாக இருப்போம்னா இன்னைக்கு திரும்ப வருவோம். அப்பா நான் திரும்பி வாரேன்னு சொல்லுங்க. அல்லேலூயா. கீழே பாருங்க, வாசிங்க. நீ உன்னை உவர் மண்ணினால் கழுவி அதிக சவுக்காரத்தை கையாடினாலும் உன் அக்கிரமத்தின் கரைகள் எனக்கு முன்பாக இருக்கும் என்று கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார். ஆமென். பாருங்க, அவர் சொல்றாரு, நீ உன்னை எவ்வளவு சுத்தப்படுத்தினாலும், நீ உன்னை எவ்வளவு தூரம் நீ என்ன நீதிமான எனக்கு முன்பாக கொண்டு காட்டினாலும் என்ன இருக்குமா? அக்கிரமத்தின் கரைகள் எனக்கு முன்பாக இருக்கும் என்று யார் சொல்றா? கர்த்தரே சொல்லுகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆனா நாம என்ன சொல்றோம்? நாங்க இப்ப பரிசுத்தவான், எங்கள்கிட்ட ஒரு தப்பும் இல்லை, நாங்க இப்ப சுத்தமாயிட்டோம். ஏன் தெரியுமா? அப்படி நடிச்சிட்டு இருக்கிறோம். ஹல்லேலூயா. ஆலயத்துக்குள்ள வந்து பரிசுத்தவான மாதிரி காட்டிட்டு இருக்கிறோம். ஆலயத்தில் வந்து பெரிய பிரசங்கியாக காட்டிகிட்டு இருக்கிறோம். ஆலயத்தில் வந்து பெரிய ஆராதனை செய்கிறவர்களாக காட்டிகிட்டு இருக்கிறோம். ஆலயத்துக்குள்ள வந்து பெரிய ஜெபிக்கிறவர்களாக காட்டிகிட்டு இருக்கிறோம். பெரிய வேதம் அறிந்தவர்களாக காட்டி கொண்டிருக்கிறோம். ஆண்டவர் சொல்கிறார், நீ எவ்வளவு கழுவினாலும் உன் அக்கிரமத்தின் கரைகள் எப்பொழுதும் எனக்கு முன்பாக இருக்கிறது மறந்து போகாத. அல்லேலூயா, அல்லேலூயா. அடுத்து 5ஆம் அதிகாரம் 15 வாசிங்க. ஆண்டவர் என்ன சொல்றாரு? இஸ்ரவேல் வம்சத்தாரே, இதோ தூரத்திலிருந்து நான் உங்கள் மேல் ஒரு ஜாதியை கொண்டு வருவேன் என்று சொல்றார். நான் அவர் சொல்றாரு பாருங்க, நீங்க மனம் திரும்பாத பட்சத்துல, நீ உன்னை மாற்றிக்கொள்ளாத பட்சத்துல, நீ உன்னுடைய வாழ்க்கையை நீ சரிப்படுத்தாத பட்சத்துல என்ன சொல்றாரு? தூரத்திலிருந்து ஒரு ஜாதியை உங்க மேல கொண்டு வருவேன் என்று யார் சொன்னா? கர்த்தரே சொல்லுகிறார். அன்றைக்கு யூதா ஜனங்கள் மேல நேபுகாத் நேச்சார் வந்து சிறைபிடித்து கொண்டு 70 வருஷம் பாபிலோனில் அடிமைகளாக இருந்தார்கள். இன்றைக்கு வேதம் சொல்லுது, மல்கியா 4:1 வாசிங்க. மல்கியா 4:1 வாசிங்க சீக்கிரமா, டைம் இல்லை. இதோ சூளையை போல எரிகிற நாள் வரும். அன்றைக்கு யூதா ஜனங்கள் மேல
ஒரு சத்துரு ஜாதி வந்தது, ஒரு பெரிய ராஜ்யம் வந்து அவளை அடிமைப்படுத்தி கொண்டு போனது. இன்றைக்கு என்ன வரப்போகுது? சூளையை போல எரிகிற நாள் வரும், எரிகிற நாள் வரும். அப்பொழுது அகங்காரிகள் யாவரும் அக்கிரமம் செய்கிற யாவரும் துரும்பாயிருப்பார்கள். வரப்போகிற அந்த நாள், நல்ல கவனமா கேளுங்க, வரப்போகிற அந்த நாள் அவர்களை சுட்டரிக்கும், அது அவர்களுக்கு வேரையும், பாருங்க நல்ல கவனிங்க, அது அவர்களுக்கு வேரையும் கொப்பையும் வைக்காமல் போகும் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்கிறார். ஆமென். யாரு சொல்றா? எதை வைக்காதான்? வேரையும் கொப்பையும். சந்தானமே இல்லாம போயிடும். அல்லேலூயா, அல்லேலூயா. குடும்பமே இல்லாம போயிடும் தேவ பிள்ளைகளே. ஆனாலும் அவருடைய இரக்கங்கள் பெரியது. அல்லேலூயா. அதனால தான் இன்னைக்கும் நமக்கு வேற கர்த்தர் வைத்திருக்கிறார். அதனால தான் இன்னைக்கு நம்மளை முற்றிலும் அவர் என்ன செய்யல? நிர்மூலமாக்கல. அல்லேலூயா. வேதம் தெளிவாக சொல்லுது பாருங்க. அன்னைக்கு அந்த நாளில் இஸ்ரவேல் யூதா ஜனங்களுக்கு எரேமியா தீர்க்கதரிசியை கொண்டு கர்த்தர் சொல்றார், இந்த ஜனம் பாபிலோனுக்கு சிறைப்பட்டு போகும். அல்லேலூயா. உடனே கொஞ்சம் பேர், நீங்கள் எரேமியா தீர்க்கதரிசி புத்தகத்தை வீட்டில் போய் வாசித்து பாருங்கள். உடனே கொஞ்சம் பேர் சொன்னாங்க, இல்லை அதெல்லாம் போகாது, இவன் பொய்யா சொல்கிறான். அல்லேலூயா. அப்போ ஆண்டவர் சொல்கிறாரு, யாரெல்லாம் என் வார்த்தையை கேட்டு பாபிலோனுக்கு சிறைப்பட்டு போவானோ அவன் தப்பி இருப்பான். அல்லேலூயா. இல்லை எங்களுக்கு ஒன்றும் வராது, கர்த்தர் எங்களை கைவிட மாட்டார், கர்த்தர் எங்களுக்கு ஒன்றும் செய்ய மாட்டான்னு சொல்லி இந்த தேசத்தில் இருப்பானோ எல்லாரும் பட்டயத்தால் இரையாவான். அல்லேலூயா. இல்லை அந்த நாணற்கோளாகிய எகிப்தை நம்பி எகிப்துக்கு யாரெல்லாம் போவானோ அவனை அங்கேயும் நேபுகாத் நேச்சார் வந்து அழிப்பான். அல்லேலூயா. இது கர்த்தர் சொன்ன வார்த்தை. அல்லேலூயா. அப்படியாக ஆண்டவர் சொன்னபடியே இவர்கள் மனம், நீங்கள் கீழே பார்த்தீங்கன்னா சொல்லிப்பார், என் ஜனமே நீ மனம் திரும்புறதுக்கு மனதாக இருந்தால் மனம் திரும்புன்னு ஆண்டவர் கூப்பிட்டுட்டே இருக்கிறார். எரேமியா தீர்க்கதரிசி இதெல்லாம் தீர்க்கதரிசனம் உரைத்து புலம்பி கடைசி இப்பொழுது எருசலேம் தேவாலயம் அக்கினிக்கு இரையாக்கப்பட்டு யூத ஜனங்கள் முழுவதையும் பாபிலோன் ராஜா வந்து சிறைபிடித்து கொண்டு போய்விட்டான். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் சொன்ன வார்த்தை நிறைவேறினது. யாரெல்லாம் பாபிலோனுக்கு சிறையாய் கொண்டு போனார்களோ அவர்களுடைய ஜீவன் தப்பினது. அந்த தேசத்தில் இருந்தவர்களை ஆண்டவர் பட்டயத்தால் இரையாக்கினார். அதுவும் இல்லாமல் எகிப்துக்கு ஓடி போனவர்களை கர்த்தர் அங்கேயும் நிர்மூலமாக்கினார். அல்லேலூயா. இதை பார்த்து அழுது எரேமியா தீர்க்கதரிசி இப்போ என்ன செய்கிறாரு? புலம்பி கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. ஆண்டவரே, இந்த எருசலேம் நகரம் எப்படி இருந்தது, இந்த தேசம் எப்படி இருந்தது, இந்த தேவாலயம் எப்படி இருந்தது, நாங்கள்லாம் எப்படி உமக்கு மகிமையாக இருந்தோம், இப்பொழுது இது மண்மேடாய் கிடக்குது, இது தீக்கிரையாக்கப்பட்டு கிடக்கிறது, இது மனுஷர் குடியேற முடியாதபடி ஒருவரும் தங்க முடியாதபடி இப்படி பாழாய் கிடக்கிறது என்று சொல்லி அவன் கதறி அழும்போது அவன் கர்த்தருடைய அன்பை நினைத்து பார்த்து சொல்றான், நாம் நிர்மூலமாகாதிருப்பது கர்த்தருடைய கிருபையே. அல்லேலூயா. தேசத்தில் பெரிய அழிவு வரப்போகிறது. கடந்த நாட்களில் யுத்தத்தின் செய்திகளை நாம் கேட்டோம். ஆயுதம் சொல்கிறது, யுத்தங்களின் செய்திகளை கேட்பீர்கள், ஆனாலும் முடிவு வரவே வராது. இவைகளெல்லாம் வேதனைகளுக்கு ஆரம்பம். தேசத்தில் வேதனை வந்து கொண்டிருக்கிறது, தேசத்தில் கொடுமை நடந்து கொண்டிருக்கிறது. இனி நீங்களும் நானும் நினைக்கிற மாதிரி சமாதானமோ சந்தோஷமோ தேசத்தில் காணப்படுவது மிகவும் கடினம். அல்லேலூயா. தேவ பிள்ளைகளுக்கு மாத்திரம் ஒரு சமாதானம் உண்டாயிருக்கலாம், அது தேவனே கொடுக்கிற சமாதானம். அல்லேலூயா. நீங்களும் நானும் சமாதானமாய் வாழ வேண்டும் என்றா இந்த பொல்லாத நாட்களில், இந்த கொடிய நாட்களில், இந்த கடைசி நாட்களில் யாரெல்லாம் கர்த்தருடைய செட்டைகள் நிழல்ல வந்து அடைக்கலமாய் வருகிறோ உங்களுக்கு சமாதானம் உண்டாயிருக்கும். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. எத்தனை பேர் சொல்கிறீங்க, நான் அப்பாவுடைய செட்டைகள் நிழல்ல இருக்கிறேன்? ஆமென். தேவ பிள்ளைகளை, எதை இழந்தாலும் கர்த்தரை இழந்துடாதீங்க. எதை சம்பாதிச்சாலும் பரவாயில்ல, ஆண்டவரை சம்பாதிக்க மறந்துடாதீங்க. தேவ கிருபை இழந்து போகாதீங்க, அவருடைய அன்பை இழந்து போகாதீங்க, அவருடைய தயவை இழந்து போகாதீங்க. அது இழந்து போனீங்கன்னா அது கொப்பையும் வேறையும் கூட விட்டரிக்காமல் சுட்டரித்து போடும். அல்லேலூயா, அல்லேலூயா. பயப்படுங்க, கர்த்தருக்கு பயப்படுங்க, கர்த்தரை நேசிங்க, அவரை அன்பு கூறுங்க.
அவரில் அன்பு கூர்ந்தாதான் சமாதானம் உண்டு. ஹல்லேலூயா. அவருடைய அன்பு கூறுன்னா அவருடைய கற்பனைகளை கை கொள்ளுங்க. ஹல்லேலூயா. தெய்வ பிள்ளைகளை, கர்த்தருடைய சபையில் வந்திருக்க தெய்வ பிள்ளைகளுக்கு ஒன்று சொல்கிறேன், இவ்வளோ நாளும் வேதம் முழுவதும் நீங்கள் தேடி தேடி வாசிச்சு பாருங்கள். எல்லா பரிசுத்தவான்களுடைய வாழ்க்கையிலும் வந்த எல்லா பிரச்சனைகளுக்கும் போராட்டங்களுக்கும் காரணம் அவர்கள் தான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆனாலும் கர்த்தர் தம்முடைய ஜனங்களை கைவிடவில்லை. கர்த்தர் தம்முடைய ஜனங்களை கைவிடவே மாட்டார். கர்த்தர் தம்முடைய ஜனங்களை மறக்க மாட்டார். இன்றைக்கும் நான் நிர்மூலமாகாதிருப்பது நம்முடைய தேவனுடைய சுத்த கிருபை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்றைக்கி ஜனங்களுக்கு கர்த்தரை தேடுகிற உணர்வு இல்லை. ஆண்டவர் சொன்ன மாதிரி 2 தீமைகளை செஞ்சிட்டாங்க பாருங்க. ஏன்னா இந்த டெக்னாலஜி ரொம்ப அதிகமாக போய் அறிவு பெருத்து, வேதம் தெளிவாக சொல்லுது, அறிவு பெருத்தவன் யார்? நோவு பெருத்தவன். ஏன் நோவு பெருக்குது? அவன் கர்த்தரை ஆராய்ச்சி பண்ண தொடங்கிட்டான். உண்மையா? இப்படி இருக்கா? அப்படி உண்டா? அது எப்படி ஒருத்தர் வந்து மரித்தார், அது எப்படி ஒருத்தர் உயிர் தெழுந்தார், அதெல்லாம் போய் தேவ பிள்ளைகளை பாலகர்களை போல் அவரை ஏற்றுக்கொள்ளுங்க. இந்த வசனத்துக்கு அப்படியே கீழ்ப்படியுங்க. கர்த்தருடைய வார்த்தையை விட்டுறாதீங்க. நாம் நிர்மூலமாகாதிருப்பது அவருடைய கிருபை. அந்த வசனத்தை தொடர்ந்து வாசிங்க. நாம் நிர்மூலமாகாதிருப்பது அவருடைய கிருபையே, அவருடைய இரக்கங்களுக்கு என்ன இல்லை? முடிவே இல்லை. இது ஒரு பெரிய பிரசங்கம். நான் உங்களுக்கு சுருக்கமாக சொல்கிறேன், நீங்கள் அந்த விஷயத்தை புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா போதும். வாசிங்க. அவருடைய இரக்கங்களுக்கு அவைகள் காலைதோறும் புதியதா இருக்கிறது. பாருங்க, ஒவ்வொரு நாளும் நம்முடைய தேவனுடைய கிருபை என்ன எப்படி இருக்கா? புதியதா இருக்குது. அல்லேலூயா. இன்னைக்கு காலையில் அவர் நம்மளை புதிய கிருபையில் பார்த்தார். அல்லேலூயா. நேற்றைக்கு பார்த்த மாதிரி இன்னைக்கு பார்க்கல, இன்னைக்கு புதுசாக பார்த்தார். அல்லேலூயா. நேற்றைக்கு பார்த்த மாதிரி பார்த்துருந்தாருன்னா அவருக்கு அவ்வளோ கோபம் வந்திருக்கும். அதே உறக்கம் ஜபம், அதே வாய்ப்பாடு ஜபம், அதே சேம் எவ்ரிதிங். ஆனால் அவர் எப்படி தெரியுமா பார்க்குறாரு? புதுசாக பார்த்து, ஓ பிள்ளை பரவாயில்ல, கொஞ்சம் டயர்டில் உறங்குறான் போல இருக்குது. இவனுக்கு வேலையே தொழிலே இதுதானே அவர் நினைக்கல. அவர் என்னை புதிய கிருபையில் பார்த்தார். அல்லேலூயா. சொல்லுங்கள். நான் நிர்மூலமாகாமல் இருக்க காரணம் அவருடைய புதிய கிருபை. அல்லேலூயா. பாருங்கள், வேதம் சொல்லி பாருங்கள், காலைதோறும் அவைகள் புதியவைகள். அவர் பாருங்கள் எவ்வளோ உண்மை, அவருடைய உண்மைகள் பெரிதாக இருக்கிறது. அவர் சொன்னார், அந்த புதிய கிருபையினாலே நம்மளை பார்க்கிறபடியினாலே நாம் நிர்மூலமாகவில்லை. அல்லேலூயா. இல்லைன்னா ஒரு மனுஷன் கூட இங்கே வந்திருக்க முடியாது. அல்லேலூயா, அல்லேலூயா. அடுத்த வாசிங்க. கர்த்தர் என் பங்கு என்று என் ஆத்துமா சொல்லும், ஆகையால் அவரிடத்தில் நம்பிக்கை கொண்டிருப்பேன். எத்தனை பேர் சொல்கிறீங்க கர்த்தர் என் பங்கு? அல்லேலூயா. கர்த்தர் என் பங்கா? என் வேலை என் பங்கா? எத்தனை பேருக்கு வேலை பங்கு? எத்தனை பேருக்கு உங்கள் படிப்பு உங்கள் பங்கு? அல்லேலூயா. எத்தனை பேருக்கு அப்பா எங்கள் பங்கு? அல்லேலூயா. அப்பாவை நம்பி போனீங்கன்னா பங்கு கிடைக்கும். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. ஆனால் பரலோகம் கிடைக்காது. அல்லேலூயா. பரலோகம் வேணா என் ஆத்மா சொல்லணும், கர்த்தர் என் பங்கு. அல்லேலூயா. அவரை அப்பாவை ஏற்றுக்கொண்டீங்கன்னா அவருக்கு சொத்தில் உங்களுக்கு பங்கு உண்டு. நீங்கள் உடன் சுதந்திரவாளிகளாய் மாறுவீங்க. எதுக்கு உடன் சுதந்திரவாளி? பரலோகத்துக்கு. அல்லேலூயா. அல்லேலூயா. பாருங்க என்ன சொல்ல, கர்த்தர் என் பங்கு என்று ஆத்மா, ஆகையால் ஆமென், தமக்கு காத்திருக்கிறவர்களுக்கும் தம்மை தேடுகிற ஆத்மாவுக்கும் கர்த்தர் நல்லவர். சொல்லுங்க, எனக்கு கர்த்தர் நல்லவர். சொல்லுங்க, எல்லாம் சொல்லுங்க, வாய்களை திறந்து எல்லாம் சொல்லுங்க. எல்லாரும் ஒருத்தர் கூட சொல்லாமல் இருக்காங்க. எனக்கு கர்த்தர் நல்லவர், நான் அவரை நம்பி இருக்கிறேன், அவர் எனக்கு நல்லவர். ஹல்லேலூயா. கர்த்தருடைய ரட்சிப்புக்கு நம்பிக்கையோடு காத்திருக்கிறது நல்லது. ஹல்லேலூயா. எத்தனை பேர் சொல்றீங்க நான் அவருக்காய் காத்திருக்க போகிறேன்? ஹல்லேலூயா. காலையில் எழும்புங்க, ஆண்டவருக்காக கொஞ்ச நேரம் காத்திருங்க, ஜெபிங்க, அவரை பார்த்து சொல்லுங்கள், நீர் என் பங்கு ஆண்டவரே,
நான் உண்மை நம்பி இருக்கிறேன்னு சொல்லுங்கள். நீங்களும் நானும் சுத்தமாக நிர்மூலமாகாதிருப்பது கர்த்தருடைய கிருபை. எத்தனை பேர்கிட்ட கேட்டால் சொல்லுவீங்க இன்னைக்கு, ஆமாம் எனக்கு ஒரே பிரச்சனை, ஒரே பாடு, ஆனாலும் கர்த்தருடைய கிருபையில் நிற்கிறேன். அல்லேலூயா. அப்படி தானே? எத்தனை பாடு வந்துங்க. நம்ம கண்ணு முன்னாடி எத்தனை குடும்பமாக அழிஞ்சு போயிட்டாங்க. ஒரு ஆள் கூட இல்லைங்களே. கர்த்தர் நம்மளை இன்னும் உயிரோடு வச்சிருக்கிறார். இதோட கிருபை, இதோட இரக்கம், அதுக்கு முடிவே இல்லை. எல்லாரும் கண்களை மூடி, ஹல்லேலூயா, எல்லாம் கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி கொடுங்க. ஹல்லேலூயா. எல்லாரும் அப்பாவை நோக்கி பார்ப்போமா? பிரியமான தேவ பிள்ளைகளே, நாம் நிர்மூலமாகாதிருப்பது கர்த்தருடைய கிருபை. அவருடைய கிருபை நிமித்தமாக உங்களையும் என்னையும் ஆண்டவர் ஜீவனோடு கூட இந்த நாட்களில் வைத்திருக்கிறார் என்று சொன்னால் ஆண்டுடைய கிருபை எவ்வளவு பெரியதென்பதை சிந்தித்து பாருங்கள் தேவ பிள்ளைகளே. நாம் அவரை விட்டு விலகி போனோம், தூரமாய் போனோம், அவரை விட்டு பின்மாறி போனோம், அவர் விரும்பாத கனிகளை கொடுத்தோம். ஆனாலும் கர்த்தர் தாமே இந்நாள் வரையிலும் உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் நம்மையும் பாதுகாத்து, நம் பிள்ளைகளை பாதுகாத்து, நிர்மூலத்துக்கு ஒப்பு கொடுக்காமல் கர்த்தருடைய கரம் உங்களையும் என்னையும் தாங்கினபடிக்காக எல்லா தேவ பிள்ளைகளும் கர்த்தருக்கு நன்றி சொல்லி, ஆண்டவரே, நான் நிர்மூலமாகாதிருக்கிறது உம்முடைய சுத்த கிருபை அல்லவா, அதற்கு நான் நன்றி உள்ள ஒரு வாழ்க்கை வாழ வேண்டுமே. உங்க கிருபை புதிய கிருபை அல்லவா, அந்த புதிய கிருபையினால் உன் பிள்ளைகளை நிரப்புங்கப்பா, உங்க பிள்ளைகளை அபிஷேகிங்க ஆண்டவரே. இந்த நாளில் கூட ஆண்டவரை கடந்து வந்திருக்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் உம்முடைய கிருபை புதியதாக வெளிப்படுவதாக, புதிய ஒரு கிருபையோடு கூட அவர்கள் பெற்றுக்கொள்ளும்படியாக, அவர்கள் இந்த இடத்தை விட்டு கடந்து போகும் பொழுது ஒரு புதிய கிருபை அவர்களுக்கு உண்டாவதாக. அங்க வாழ்க்கையில் இருக்கிற போராட்டங்களுக்கு, பிரச்சனைகளுக்கு, உபத்திரவங்களுக்கு, பாடுகளுக்கு இயேசுவின் நாமத்தில் புதிய ஒரு கிருபை வெளிப்பட்டு இன்றைக்கு அவருடைய வாழ்க்கையில் இருக்கிற எல்லா போராட்டங்களையும் மாற்றி, ஆண்டவரே உங்க கிருபை பெரியதென்பதை அப்பா உங்க பிள்ளைகள் சிந்தித்து வாழ இன்னும் எங்களுக்கு கிருபை தாருங்க ஆண்டவரே. தகப்பனே ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஊழியக்காரர் மூலமா நீங்க பேசின எல்லா வார்த்தைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து உம்முடைய பிள்ளைகளை இன்றைக்கே ஒரு புதிய கிருபையின் அபிஷேகம் ஊற்றப்படட்டும். எல்லாரும் பெற்றுக்கொள்ளுங்கள். அப்பாவை ஸ்தோத்தரியுங்கள், அர்ப்பணியுங்கள். ஒரு தீர்மானம் எடுங்க. ஏசப்பா ஆண்டவரே, நான் உமக்கு விரோதமா பேசினேன், உமக்கு விரோதமான காரியத்தை செய்தேன், உம்மை விட்டு தூரமாய் போனேன், பின்மாறி போனேன். ஆண்டவரே, 2 தீமைகளை செய்தது போல நாங்களும் பல தீமைகளை செய்தோம் ஐயா. எங்களை மன்னியுங்கப்பா, எங்களை பரிசுத்தப்படுத்துங்கப்பா. உங்க பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் எல்லா குறைவுகளையும் மன்னித்து ஒரு புது கிருபையின் அபிஷேகம் பிள்ளைகள் மேல ஊற்றப்படட்டையா. இன்றைக்கு இயேசுவின் நாமத்தில் கடந்து வந்திருக்கிற ஒவ்வொரு மீதும் அப்படிப்பட்ட அபிஷேக வல்லமை இறங்கி வரட்டும். இந்த செய்தியை பார்க்கிற கேட்கிற எல்லா மக்களுக்கும் உங்க கிருபை அவர்கள் மீது பொழிந்தருளும்படி செபிக்கிறோம் ஆண்டவரே. வாழ்க்கையில் ஒரு புதிய கிருபையின் வாசல் திறக்கப்படுவதாக இயேசுவின் நாமத்தில் அற்புதங்களை செய்கிறதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து கர்த்தாவே எல்லாரையும் உம்முடைய கைகளில் தாழ்த்துகிறோம். அப்பா சோத்திரம், உம்முடைய பாதத்தில் எங்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறேன். தொடர்ந்து கூட இருங்க, ஆசீர்வதிங்க. எல்லாவற்றையும் உம்முடைய கைகளில் ஒப்பு கொடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் செபித்து அர்ப்பணிக்கிறேன். ஜீவனுள்ள எங்கள் நல்ல பிதாவே, ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் என்றும் என்றும் மறவாதே. ஆமேன். அல்லேலூயா. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பும், பரிசுத்த ஆவியின் அந்யோன்ய ஐக்கியமும் இன்றும் என்றும் கடந்து வந்த தேவ பிள்ளைகள், ஊழியர்கள், குடும்பங்கள், தேவ ஜனங்கள் அனைவரோடு கூட இன்றும் என்றும் எப்பொழுதும் நிலைத்திருப்பதாக. ஆமேன். அல்லேலூயா சொல்லுவோமா சத்தமா? அல்லேலூயா. கர்த்தாவே உங்களுடைய நாமம் மட்டும் மைப்படுவதாக.
நாங்கள் அப்பிரோஜனமானவர்கள், கடமையை மாத்திரம் செய்திருக்கிறோம். இயேசு நாமத்தில் பிதாவே, ஆமென். தேங்க்யூ. காட் பிளஸ் யூ. ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார்.